சத்குருவை பரபிரம்மம் என்றே வேதம் கூறுகிறது. சதா இறைவனை தியானித்து மனதிற்குள் ஈஸ்வரனையும் அம்பாளையும் பிரத்யக்ஷமாக நேரில் கண்ட பாக்கியம் பெற்ற புண்ணிய ஆத்மாக்கள் பூமியில் அவதாரம் செய்வதன் நோக்கமே இஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் என்ற இரு பதங்களை பின்பற்றத்தான். அதாவது இறைவனின் அவதாரமாக ஒரு சத்குரு அவதரிக்கும் போது தர்ம வழியில் நடப்போரை காப்பது மட்டுமல்ல, அதர்ம வழியில் நடப்போரையும் மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். அதனால்தான் இறைவனை நிந்தனை செய்யும் ஒருவர் கூட ஒரு சத்குருவின் திருமுன்னர் சரணடையும் போது அவரது நிந்தனை சத்குருவின் கருணையினால் நீக்கப்பட்டு விடுகிறது. சத்குரு என்பவர் கருணையின் கடல். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நண்பர்களே, சத்குருவின் பாத கமலங்களில் சரணடைந்து நம்முடைய அஞ்ஞான இருளை போக்கிக் கொள்வோம். அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள்.